ஆக்டர் அண்ட் டைரக்டரான கே பாக்யராஜ் ஜூன் 27 அதாவது 2 நாள் முன்னாடி இறந்திருக்காரு. ஆனால் அவரோட இறுதி சடங்கை தமிழ்நாடு அரசு முழு மரியாதையோட 72 கன் சல்யூட் ஸ்டேட் ஹானர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட் ஹானர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியமாக பங்கு கொடுத்தவர்களாக இருக்கணும். அதாவது தலைவராக இருக்கலாம், தேசபக்தராக இருக்கலாம், இல்லை தியாகியாக இருக்கலாம். இவங்களை கௌரவப்படுத்துறதுக்காக அரசு சார்பாக இந்த இறுதி மரியாதை கொடுக்கப்படுது. இந்த அரசு மரியாதைக்கான காரணமும் அவங்களுக்கான தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவராக இருக்கலாம், பிரதமர், மத்திய அமைச்சர், மாநில முதல்வர், ஆளுநர், இந்த மாதிரி அவங்களாம் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசு மரியாதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர், அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டரா, இல்லை ஆர்மி ஆஃபீஸர், கடற்படை, விமானப்படை, இந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வீர மரணம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்காகவும் வந்துட்டு இந்த ஸ்டேட் ஹானர்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பத்ம விருது, இந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா, இந்த மாதிரி பெரிய அவார்ட் வாங்கியிருந்தாலோ இல்லை ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக தங்களோட வாழ்நாள் முழுவதுமே அர்ப்பணிச்சிருப்பாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் அறிஞர்கள், எழுத்தாளர், கலைஞர்கள், அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இறந்துட்டு அவங்களோட உடல் உறுப்பு எல்லாமே வந்துட்டு தானம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தானம் பண்ணுறவங்களோட தியாகத்தை போட்டுறதுக்காகவும் இந்த அரசு சார்பாக வந்துட்டு இந்த ஸ்டேட் ஹானர்ஸ் வந்து பண்ணுறாங்க அவங்களோட இறுதி சடங்கு. அப்போது அரசு மரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 72 கன் சல்யூட் இருக்குது. இந்த 21 கன் சல்யூட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடியரசுத் தலைவர் இல்லை பிரதமர் இல்லை வெளிநாட்டிலேருந்து யாராவது தலைவர் நம்ம நாட்டுக்கு வரதா இருந்தாலும், சுதந்திர தினமாக இருக்கட்டும், குடியரசு தினமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விழாக்கள் நடக்கும்பொழுது 21 கன் சல்யூட் பண்ணுறாங்க. இந்த 72 கன் சல்யூட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமைச்சராக இருக்கலாம், இல்லை முதலமைச்சராக இருக்கலாம், இல்லை தேசத்தில் வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்கலாம். இவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க இறுதி சடங்கில் வந்துட்டு 72 கன் சல்யூட் பண்ணி அவங்கள கௌரவப்படுத்துகிறாங்க. இது வந்துட்டு கவர்மெண்ட் சான்செக்ஷன் இருந்தால் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அதாவது முதலமைச்சர், சீஃப் செக்ரட்டரி அண்ட் டிஜிபி இவங்க 3 பேர்கிட்ட இருந்துமே வந்துட்டு ஜிஓ பாஸ் ஆகணும். இது பாஸ் ஆனதுக்கப்புறம் போலீஸ்க்கான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இறுதி ஊர்வலம் பார்த்தீங்கன்னாக்கா சட்டம் ஒழுங்குபடி நடக்கணும், பொதுமக்களுக்கான எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வந்துட்டு இது ப்ராசஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதுபோல தான் ஆக்டர் அண்ட் டைரக்டரான கே பாக்யராஜ் சினிஃபீல்டை தாண்டி சொசைட்டிக்காக நிறைய பங்களிப்பை கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமாவில் 100+ மூவிஸை வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலாக பார்த்திங்கனாக்கா ஃபேமிலி மூவிஸ் வந்துட்டு நிறையவே இருக்கும் அவரோட மூவிஸில். அதுலேயுமே வந்துட்டு தனித்துவமான டைரக்ஷனை வந்துட்டு நம்ம அவரோட கதையில் நிறையவே பார்க்கலாம். அவரோட படத்தில் வந்துட்டு இந்த சாதி, மதம், இந்த மாதிரியான வேறுபாடு எல்லாத்தையுமே உடைச்சிட்டு ஒரு சாமானிய மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே நரேட் பண்ணுவார். தமிழ் கலாச்சாரத்துக்கு ரொம்ப பெருமை சேர்த்தவராக இருக்கிறாரு. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து அவரோட இறுதி மரியாதை வந்துட்டு 72 கன் சல்யூட்டோடு நடந்திருக்கு.